பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமாக இருப்பீர்கள். உங்களை சுற்றிலும் தேவன் தம்முடைய கிருபை உள்ள பாதுகாப்பு வளையத்தை வைத்திருக்கிறார். அதனால எத்தீங்கு உங்களை அணுகாது. ஆமேன். உங்கள் போக்கிலும் உங்கள் வரத்திலும் நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, இந்த நாளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் ஜெபிக்காமல் வீட்டை விட்டு போகாதீங்க. ஆண்டவருடைய கிருபை உங்களை இந்த நாள் முழுவதும் தாங்கும். சரி, இன்றைக்குரிய வார்த்தை என்ன? நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? 9ஆம் வசனத்தில் பேதுரு அவரை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? 2 விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். பொய் சொல்லுகிற காரியம் அது ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத ஒரு காரியம். 2வது, ஆண்டவரை சோதிக்கிற விஷயத்துல ஒருமனப்பற்றாதீங்க. 2 கேள்வி இங்கே எழுப்பப்படுகிறது. 1, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லுகிறது என்ன? 2வது, சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நீங்கள் காலை நேரத்தை தாண்டி மற்ற நேரங்களில் பார்க்கலாம். ஆனால் இந்த நாளுக்குரிய வார்த்தை, கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஆவியானவரை நீங்கள் சோதிக்காதீங்க. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. அப்போ ஆவியானவருக்கு விரோதமாய் நீங்கள் எந்த விதமான பொய்யும் புரட்டும் நம் நாவில் வரக்கூடாது. அவருக்கு முன்பாக நம்ம உண்மை உள்ளவர்களாக இருப்போம். உண்மை உள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று தீவிரிக்கிறவன் ஆக்கணைக்கு தப்பான். அதனால ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வைங்க. அதே போல எந்த காரணத்தை முன்னிட்டு, ஆவியானவரை, உம்மை நாங்கள் சோதிக்காதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய பிரசன்னத்தை நான், ஆண்டவரை, மிஸ் பண்ணிடக்கூடாது, நழுவ விட்டுறக்கூடாது. நீரே எனக்கு உதவி செய்யும்படி ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அன்றைக்கு அனனியாவும் சப்பிராலும் நல்ல சபையில் இருந்தாங்க ஆண்டவரே. ஆனால் அவங்க பண விஷயத்தில் ரொம்ப பலவீனமாக போயிட்டாங்க. பணத்தின் ஆவி, பொருளாசை வந்துட்டு. அதனால் ஆண்டவரே, இந்த பொருளாசை மட்டும் எனக்கு வந்துடக்கூடாது, பண ஆசை மட்டும் எனக்கு வந்துடக்கூடாது. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கவனமாக இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்கள் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. சாத்தான் உங்களை வஞ்சிக்கவே முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எப்போதும் பண ஆசை இல்லாதவர்களாய் நடக்கணும். போதும் என்ற மனது நமக்கு இருக்கணும். அதற்கேற்ற ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். சரியா? இது இன்றைக்குரிய வார்த்தை. இதற்காக இப்பொழுது நாம் ஜெபிச்சிருவோம். எங்கள் பரிசுத்த பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தவரே, உம்முடைய பாதத்தில் நின்று உம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அனனியா சப்பிராள் அன்றைக்கு விழுந்து போய் மடிந்து போனதுக்கு காரணம் பொருளாசை, பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறார், அப்பா, நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். உம்முடைய பிள்ளைகளை பண விஷயத்தில் கவனமாய் பாதுகாத்து கொள்ளும். நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடரட்டும். நீதியின் வலது கரத்தினால் தாங்கும். ஒவ்வொரு நாளுக்குரிய எத்தனை ஆயிரம் தேவையோ அவ்வளவு பணத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தருகிற தேவன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் ஜனங்களுக்காக நான் ஆண்டவரை கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. காட் பிளஸ் யூ. பிறருக்கு ஷேர் பண்ண மறக்கக்கூடாது. உங்கள் ஜெப குறிப்புகள், உங்கள் கருத்துக்கள் எதுவானாலும் ஆங்கிலத்திலேயோ, தமிழ்லையோ, ஹிந்தி மொழியிலையோ, சிங்களத்திலேயோ நீங்கள் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.